வரும் 1ஆம் தேதி முதல் பயணிகள் ரயில் கட்டணம் கிலோமீட்டருக்கு 1 பைசா மட்டுமே உயர்த்தும் திட்டம் பரிசீலனையில் உள்ளது. இதை பிரதமரும் ரயில் மந்திரியும் முடிவு செய்வார்கள் என மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமண்ணா சென்னையில் தெரிவித்துள்ளார். படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயில் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றார். மின்சார ரயில்களில் தானியங்கி கதவுகள் உள்ள ரயில் பெட்டிகள் இந்த ஆண்டு டிசம்பரில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறது என்று ICF தெரிவித்துள்ளது. 2 புறங்கள் தானியங்கி கதவுகள் உள்ள ரயில்களை தயாரித்து வருவதாகவும் ICF தெரிவித்துள்ளது. முதல் முறையாக ஹைட்ரஜன் ரயில் தயாரிக்கப்படுகிறது. இதன் பணிகள் முடியும் நிலையில் இருக்கின்றன. சோதனை ஓட்டமாக இந்த ஆண்டு இறுதியில் ஜிந்த் முதல் சோனிபட் என்ற வழித்தடத்தில் இயக்கப்பட உள்ளது. சென்னை ICF ஆலை 2025-2026 நிதியாண்டில் இதுவரை இல்லாத வகையில் 4356 ரயில் பெட்டிகள் தயாரித்து புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. உலக புகழ் பெற்ற ரயில் பெட்டிகள் தயாரிப்பு தொழிற்சாலையில் ஒன்றாக சென்னை ICF திகழ்கிறது. இந்த ஆலையில் வந்தே பாரத் பெட்டிகள், LHP என்னும் நவீன பெட்டிகள், AC மின்சார ரயில், மெமு ரயில் பெட்டிகள் உள்பட பல்வேறு வகைகளில் 72,000க்கும் மேற்பட்ட ரயில் பெட்டிகள் இதுவரை தயாரிக்கப்பட்டுள்ளன. இங்கு தற்போது வந்தே பாரத் ரயில்கள், அம்ரித் பாரத் ரயில்கள், LHP ரயில் பெட்டிகள், AC மின்சார ரயில்கள் தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. இதனை சென்னை ICF-இல் புதிய வந்தே பாரத் ரயிலை மத்திய ரயில்வே துறையின் இணையமைச்சர் வி. சோமண்ணா ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த ஆலையில் 2025-26 நிதியாண்டில் 4356 ரயில் பெட்டிகள் தயாரித்து புதிய உற்பத்தி சாதனை படைக்கப்பட்டுள்ளது. மேலும் AC மின்சார ரயில் இதுவரை 5 தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3 தயாரிக்கப்பட்டு வருகிறது என்றார். இந்தியாவில் படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயில் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றார். ICF சார்பில் முதல் படுக்கை வசதியுள்ள வந்தே பாரத் தயாரிக்கப்பட்டு டெல்லியில் அனுமதிக்காக வைக்கப்பட்டு உள்ளது. 2வது படுக்கை வசதியுள்ள வந்தே பாரத் வரும் ஆகஸ்ட் மாதமும், 3வது படுக்கை வசதியுள்ள வந்தே பாரத் செப்டம்பர் மாதத்திலும் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாகவும் தெரிவித்தார். மின்சார ரயில்களில் தானியங்கி கதவுகள் உள்ள ரயில் பெட்டிகள் இந்த ஆண்டு டிசம்பரில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றார். 2 புறநகர் தானியங்கி கதவு உள்ள ரயில்களை தயாரித்து வருவதாகவும் கூறினார். மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அதிவேக ரயில் வரும் 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த ரயில்களை சென்னையில் உள்ள ICF PEML நிறுவனத்துடன் இணைந்து வடிவமைத்து தயாரித்து வருகிறது. இது மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் என்றார். முதல் முறையாக ஹைட்ரஜன் ரயில் தயாரிக்கப்படுகிறது. இதன் பணிகள் முடியும் நிலையில் இருக்கின்றன. சோதனை ஓட்டமாக இந்த ஆண்டு இறுதியில் ஜிந்த் முதல் சோனிபட் என்ற வழித்தடத்தில் இயக்கப்பட உள்ளது என்றார். வரும் 1ஆம் தேதி முதல் பயணிகள் ரயில் கட்டணம் கிலோமீட்டருக்கு 1 பைசா மட்டுமே உயர்த்தும் திட்டம் பரிசீலனையில் உள்ளது. இதை பிரதமரும் ரயில் மந்திரியும் முடிவு செய்வார்கள் என மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமண்ணா தெரிவித்தார். भारत माता की। हम सारी तो से थोड़ा लेट हुआ, नहीं आने का बाद में थोड़ा लेट हुआ, इसलिए मैं आप सबको भी क्षमा मांगता हूँ। और CM साहब सुब्रमण्यम जी, CM इंचार्ज ऑफ ऑल प्लांट NSR प्रसाद जी, CMF से प्रधान जी, KW से रामन जी, I'm very much impressed. This ICF Perambur Chennai. देश पैसा इंप्रूव होने का एक बहुत बड़ा एग्जाम्पल है। और विलाउड लीडर श्री नरेंद्र मोदी जी और रेलवे मिनिस्टर श्री अश्विनी वैष्णव जी, उसका संकल्प क्या है, उसका संदेश क्या है, बाद में भारत देश का बहुत भविष्य है कि भविष्य में साउथ इंडिया में तमिलनाडु, स्पेशली इन चेन्नई, और आपका बहुत सेवा बड़ा सेवा है, इसलिए मैं आप सबको भी तमिलनाडु के पीपल को मैं कंग्रेचुलेट करेंगे, उसको बहुत धन्यवाद भी मैं देंगे। Here more than 8,000 workers working here. Our engineers are doing good work. Modi ji make in India Vande Bharat more than 138 times running in India. Vande Bharat is successful due to engineers of ICF. Vande Bharat sleeper also being main
equal to ICF will produce 50 trains in next 2 years. All old coaches will be replaced by LHB coaches. Last year, 3,700 coaches were completed. Now, this year, 25-26, 4,200 coaches are targeted. I think this officer and then below our general manager का बाद में हमारे मिनिस्ट्री का लीडरशिप में 4,200 कोचेस आता है. ये बहुत बड़ा एक संदेश है. और जनरल पब्लिक लॉन्ग डिस्टेंस ट्रैवल अमृत भारत ट्रेन मोदी जी का बहुत बड़ा ड्रीम भी है, कल्चर भी है. ICF has produced 6 trains, total targeted 50 trains. Next step in 2026, AC Amrit Bharat trains will be produced. And then hydrogen trains. I देखा उधर भारत इसरो में एक चैलेंज का काम रेलवे के चल रहे, उसको मैं धन्यवाद दे रहा हूँ रेलवे ऑफिसर का, रेलवे का एडमिनिस्ट्रेशन का, बाद में हमारा मंत्री जी अश्विनी वैष्णव का, हमारा लीडर नरेंद्र मोदी जी का. जीरो पोल्यूशन 1600 HP का मोस्ट पावरफुल हाइड्रोजन ट्रेन इन द वर्ल्ड. We are introducing this one. Amrit Bharat has all facilities like Vande Bharat. Excellent quality, no compromise. Quality में थोड़ा भी compromise नहीं है. मैं जनरल का पोस्ट में गया था अभी, वो कितने उस पर एक टाइम ट्रैवल किया तो घड़ी उधर में ट्रैवल करने का एक कर्तव्य हो रहा है. इसको मैं धन्यवाद दे रहा हूँ. क्लास 4% का रेलवे पैसेंजर में गरीब बड़ा होने का जाने का कुछ भी हमको ये नहीं, चिंता नहीं. पूरी फैमिली आने का, पूरी फैमिली को कैसा फैसिलिटी देना, हमें वंदे भारत में कैसा ट्रेन है वे है, अमृत भारत में जनरल कोच में भी वही फैसिलिटी देखो. इससे मैं आई एम प्राउड टू से रेलवे डिपार्टमेंट इज डूइंग ए एक्सीलेंट वर्क इन चेन्नई. आई एम थैंकफुल टू कंसर्न ऑल ऑफिसर्स. ICF is one of the earliest production unit of railway, started in 1955. Since then, our talented engineers have been working continuously, innovating and developing a new design to improve passenger comfort. This year targeted ICF is 4,356 coaches. It is highest ever number of coaches to be produced by ICF 1 year. Indian Railways, that is ICF, MCF and RCF together will produce 10,000 coaches during this year and 10,000 more coaches in the next year. Our target is replace all the ICF coaches in 2 years. और हमारा क्या वर्ल्ड का कोचेस है वो सभी पुराना का, ये पुराना का कितने कोचेस है उससे भी विदिन 2 years उसको चेंज करने का हमारा मंत्री जी अश्विनी वैष्णव का चिंता भी है, संकल्प भी है. बाद में हमारा बिलोड लीडर मोदी जी का संदेश भी है. ये सभी होने का क्या करना, कैसा करना, वो सभी करने का हमारा ऑफिसर इज ऑलरेडी प्लान. वंदे भारत शेयर ट्रेन production was started in 2018. Total target 97 rakes. 88 rakes completed and balance 9 rakes will be produced this year. Vande Bharat ICF has given order BML for production of 10 rakes. The first rakes is already produced. The Vande Bharat sleeper, sorry. The trains were inspected by the final stage. Apart from BML, ICF will also produce 50 Vande Bharat sleeper trains, which will be 24 carlet. They will have a candy cars and will be used for long distance travel. The designs and being finalized and ICF will produce the first rake by October 2026.
AC, EMU, ICF has been producing AC, EMUs. 20 AC, EMU rakes have been produced so far, which are mainly working in Mumbai region, Central and Western Railways. One AC rack and has now been to Southern Railway during between Chennai and Chengalpattu. We are assessing the demand and will further plan on further future production. ICF has been produced non-AC EMU for long time. The improvement passenger safety, we have decided to develop non-AC EMUs with automatic doors. First proto type will be ready to December 2025. For the convenience of poor and ordinary passengers, Amrut Bharat has been introduced. ICF Chennai and RCF Kapurthala have been given production plan to produce 100%, 50 for ICF and 50 for RCF. ICF has already produced 6 Amrut Bharat rakes. Amrut Bharat Vision 3. Since Amrut Bharat has become popular and successful, air-conditioned version and Amrut Bharat will be produced by ICF. The first prototype rake is likely to be ready by March 2026. Hydrotrain. It is the target of Indian Railways to achieve next carbon zero by 2030. Hydrogen train, it is the target of Indian Railways to achieve next carbon zero by 2030. Therefore, we are doing 100% electrification. Apart from that, we are also developing hydrogen train which will have zero pollution. One hydrogen train is being production in ICF. It is advanced stages of production. Testing will commence in the next 15 days. That I know. Under the coordination of ICF, BEML will produce 2 high-speed trains that they can run at the speed of 280 kilometers. This will run high-speed corridor. These are a shining example of Make in India, innovate from PM Modi ji. मैं इससे बात करने का मैं बहुत इंप्रेस हुआ भाई देश का भविष्य में देश का इम्प्रूवमेंट में भारत देश में 10 years 7 years में मोदी जी का टाइम पीएम होने का बाद कितने काम हो रहे हैं आपको सबको भी मालूम है मैं जिंदगी में काम भी नहीं देखी इन द वर्ल्ड आई थिंक दिस इज द बिगेस्ट both factory in the world, not only India, in the world. But our people, our officers, our employees are doing their work hardly. I am complimenting the general manager as well as all other friends and then our employees. I am congratulating. This is a remarkable. And then फ्यूचर जनरेशन का मोदी जी का गवर्नमेंट में रेलवे का कितना ये कर पाए आप सबको भी मालूम है इसलिए आप सबको भी मैं धन्यवाद दे रहा हूँ हम एम्प्लॉयज का काम है ना ये भगवान का काम है ये काम करने का कितने 8,000 एम्प्लॉयज और एक टीम वर्क तरफ काम कर पाए इसलिए मैं जनरल मैनेजर का उसका सबॉर्डिनेट का मैं बहुत धन्यवाद देता हूँ शुक्रिया देता हूँ ஜெய் ஹிந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.